அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர் மழையால் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பீகார் மாநிலம் பாகல்பூரில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் கங்கையில் இழுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. கரையோர வீடுகள் கங்கையில் இடிந்து விழுந்து அடித்துச் செல்லப்படும் காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. பொதுமக்கள் முன்னரே அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதால் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். பீகார் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது அங்கு சூழல் எப்படி இருக்கிறது? கனமழையானது குறைந்து விட்டதா? கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? வணக்கம் கௌதமி. பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கங்கை ஆற்றினுடைய நீரின் மட்டம் உயர்ந்து விடுவதன் காரணமாக பீகார் மாநிலம் பகல்பூர் மாவட்டத்தில் உள்ள சப்போர் தொகுதியில் அமைந்துள்ளக்கூடிய மாமல்கா பஞ்சாயத்தில் பல வீடுகள் இடிந்து விழுந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த கங்கை நதியில் இருக்கக்கூடிய அந்த நீரின் மட்டம் உயர்ந்து வருவதன் காரணமாக அந்த பாகல்பூரில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட வீடுகள், அந்த கரையோரமாக இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த கங்கையில் இடித்து விழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த கரையோர வீடுகள்ல கங்கையில் இடித்து விழுந்த சம்பவத்தில் அதற்கான காட்சிகள் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. பொதுமக்கள் முன்னரே வெளியேற்றப்பட்டதால் உயிரிழப்புகள் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் ஒரு மாவட்ட நிர்வாக தரப்பிலிருந்து எந்த ஒரு உதவியும் கிடைக்கவில்லை என்று மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இரவு முழுவதுமே வீதியில் தங்கி இருப்பதாகவும் பொதுமக்கள் வேதனையோடு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடைய அந்த பகுதி மக்களுடைய நீண்ட கோரிக்கைக்கு பின்னரே தற்பொழுது அந்த மக்கள் முகாம்களை தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகம் சார்பாகவே இது போன்ற ஒரு நீர்மட்டம் அதிகரிக்கும் பொழுது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தளவான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றவில்லை எனதான் இந்த பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட் மாநிலங்கள் வழியாக பாயக்கூடிய இந்த கங்கை நதி கீக்லி, பத்மா என 2 நதிகளாக பிரிந்து மேற்கு வங்க மாநிலம் மற்றும் வங்கதேசம் வழியாக செல்கிறது. இந்த கங்கை நதியினால் இந்தியாவில் 11 மாநிலங்களைச் சேர்ந்த 50 கோடி மக்கள் பயன்படுறாங்க. பீகார் மாநிலங்களில் தொடர்ச்சியா பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக கங்கை ஆற்றுடைய நீர்மட்டம் தற்பொழுது தொடர்ந்து உயர்ந்து வருவதன் காரணமாகவும், அதே போல பீகார் மாநிலத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த ஆற்றினுடைய நீர்மட்டம், கங்கை ஆற்றினுடைய நீர்மட்டம் என்பது உயரக்கூடும் என்பதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கரையோர வசிக்கக்கூடிய மக்களை தற்பொழுது முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல இந்த பாகல்பூர் மாவட்டத்தில் உள்ள சாபோர் தொகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மாமல்கா பஞ்சாயத்தில் 10க்கும் மேற்பட்ட இடிந்து விழுந்த அந்த வீடுகள் தொடர்பான காணொலியும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. கௌதமி, தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.